السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாமுள்ள அல்லாஹ்வினுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் கிழக்கரை வடக்கு கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த உள்ளரங்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கம் குறித்த ஒரு தெளிவை பெறுவதற்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சலஃபுகள் நம் மீது வைக்கக்கூடிய அவதூறுகளும் அதற்கு தௌஹீத் ஜமாத் வழங்கும் பதில்களும் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன்னா சமீப காலமாக நாங்கள் சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், சலஃபு சாலிஹீன்கள் என்று தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நம்ம மேல ஏராளமான அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அவங்க சொல்லக்கூடிய அவதூறுகள்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அவதூறுகளாக இருக்கின்றது. அதுக்கு இஸ்லாத்தின் ஒளியில என்ன பதில்? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை நமக்கு பதிலாக சொல்லி தந்தார்களோ, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எதை தெளிவுபடுத்தி இருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வழிமுறையாக எதை காட்டி தந்தார்களோ அந்த செய்திகளை நாம் இப்போ உங்களிடத்துல சொல்ல போகின்றோம். முதல்ல சலஃபுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தௌஹீத் ஜமாத் வழிகேட்டில் இருக்கு அப்படின்றதற்கு அவங்க வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு என்ன, மிகப்பெரிய அவதூறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஹாபாக்களை நம்ம திட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கணும். சஹாபாக்களை நம்ம திட்டுறோமா? சஹாபாக்களை யார் திட்டியது? சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள் முஸ்லிமா இருக்க முடியாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்களை நீங்க திட்டாதீர்கள், ஏசாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார். அப்ப எப்படி நம்ம சஹாபாக்களை திட்டுவோம்? இது நம்ம மேல சொல்லக்கூடிய மிகப்பெரிய அவதூறு. நம்ம சஹாபாக்கள் குறித்து நம்ம என்ன சொல்கின்றோம் என்பதை இவர்கள் தெரிந்து கொண்டுதான் நம்ம மேல இந்த அவதூறை சொல்கின்றார். சஹாபாக்களை நாம பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றோம். இது திட்டல, இது திட்டுறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அப்படி சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான். நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையா இருந்தா, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் ஃபத்தபியூனி, நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்பதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அப்பதான் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பாம மிக்க மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான். குல் அத்தியுல்லாஹ வ ரசூல், இன்னும் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு உங்களுடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க. ஃபைன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அப்படி நீங்கள் கட்டுப்பட மறுப்பீர்களேயானால் புறக்கணிக்கக்கூடிய காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் இது நம்மளுடைய கையில மடியில போட்டா சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானோ அதைத்தானே சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதை சொல்லி வேற யாரையும் பின்பற்றக்கூடாது, வேற எந்த மனிதர்களையும் பின்பற்றக்கூடாது, சஹாபாக்களையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா சஹாபாக்களை திட்டி விட்டார்கள். அப்ப இத சஹாபாக்களை திட்டுறதா? எவ்வளவு பெரிய அவதூறு! அல்லாஹ்வுக்கு அஞ்சனுமா இல்லையா? இப்படி நம்ம மேல அவதூறு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்ம திட்டலை. இது எப்படி இருக்குன்னா, 1980களில் ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்ம துவக்கும் பொழுது நம்ம மேல சொன்ன அவதூறு என்ன? அவுலியாக்கள் என்று சொல்லி அவரிடத்துல போய் நீங்க துவா செய்யாதீங்க, அல்லாட்ட தான் நம்ம கேட்கணும்னு பிரச்சாரம் பண்ணோம். உடனே சொன்னா அவுலியாக்கள் எல்லாம் திட்டுறாங்க,
நம்ம எங்க அவுளியாக்களை திட்டணும், அவுளியா நாசமா போகட்டும், அவுளியா அழிஞ்சு போ இப்படியா சொன்னோம்? அவுளியாக்கள் இடத்துல போய் துவா செய்யாதீங்க. இவர்கள் என்ன சொன்னாங்க? அவுளியாக்களை நீங்க திட்டுகின்றார்கள் அப்படி நம்ம மேல அவதூறு சொன்னாங்க. அதே மாதிரி இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னோம். 4 மதுகப்புகளை ஃபாலோ பண்ணாங்களா? ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பல்னு பின்பற்றினாங்க. அப்ப நம்மளே அது ஏதாவது ஒரு மதுகப்புல தான் இருந்தோம். இங்கிட்டலாம் வாப்பா கூட்டம், இங்கிட்ட கீழக்கரையில வாப்பா கூட்டம். ஷாஃபிகள் நம்ம எல்லாம் வாப்பா கூட்டத்துல இருந்த ஆட்கள், எல்லாம் கடற்கரை ஏரியால உள்ள ஆட்கள்லாம் வாப்பா கூட்டத்துல இருந்தோம். அப்ப நம்ம மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்லி நம்ம வரும்பொழுது அவ இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னோமா? அப்ப என்ன அவருக்கு சொன்னாங்க? இமாம்களை திட்டுறாங்க. இமாம்களை எங்க திட்டணும்? இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னு. இதைத்தான் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண. இதனுடைய மறுவடிவம் தான் இப்ப இந்த சலப்புகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நம்ம மேல வைக்கக்கூடிய அவதூறு. சஹாபாக்களை திட்டுறாங்க. சஹாபாக்கள் நம்ம திட்டல். சஹாபாக்களை நாம மதிக்க வேண்டிய விதத்துல மதிக்கின்றோம், கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்துகின்றோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு ஒத்துழைப்பாக இருந்தார்கள். அவர்களுடைய உள தூய்மை, அவருடைய தக்வா, அவர்கள் அல்லாஹ் மேல வைத்திருக்கக்கூடிய தவக்குல், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, தியாகம் அளப்பரியது. அதை யாரும் குறை சொல்லவில்லை. அதை நம்ம குறைத்து எடை போடவில்லை. ஆனா அதற்காக அவர்களை பின்பற்றலாமா? இதுதான் நம்ம கேள்வி. இப்படி கேட்டா நம்ம அவர்களை நம்ம திட்டுறோம் என்று நம்ம மேல அவதூறு சொல்லக்கூடிய ஒரு அபாண்டத்தை நம்ம மேல சுமத்துகின்றார்கள். அல்லாஹ் அது பாதுகாக்கணும். நம்ம சகாபாக்கள் நம்ம திட்டல, சகாபாக்களை மதிக்கின்றோம். ஆனா சகாபாக்கள் செய்த தியாகத்தின் காரணமாக சகாபாக்களை பின்பற்றலாமா என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமணம் என்ன சொன்னா? இத்தபி மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக், உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து எது வகிச்செய்தியாக அறிவிக்கப்படுகின்றதோ அதை தவிர வேற எதையும் நீ பின்பற்ற கூடாது. எது வகிச்செய்தி அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்றான்ல, இத்தபியோ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபியோ மின் தூனி அவுலியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அந்த வகை செய்தியைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. நீங்க இறைவன் அல்லாத படைத்த இறைவனை விட்டு வேறு யாரையும் நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். நீங்க வழிதவறி போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. கலீலம்மா ததக்கரும், ரொம்ப குறைவாதானப்பா நீங்க படிப்பினை பெறுவீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதைத்தான் சொல்றோம், வேற நம்ம சொந்த சரக்கையா சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னானோ அதைத்தானே சொல்றோம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எது அருளப்பட்டதோ அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பின்பற்றுங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுங்க என்று சொல்லி அல்லாஹ் பல இடங்கள்ல தெளிவுபடுத்துகின்றானே. வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் খিয়রাতু மின் அம்ரிஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றானே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. வமன் யஸில்லாஹு வ ரசூலஹு ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ அவர் தூரமான தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை குறித்து முடிவெடுத்து விட்டார்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சஹாபாக்களும் ஒரு முடிவு எடுத்துட்டா நீங்க மாறு செய்யாது. அல்லாஹ் அப்படியா சொல்றான்? அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கு எவன் மாறு செஞ்சானா அவன் தூரமான வழிகேட்டில் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டான்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் எவன் மாறு செஞ்சானோ அவன் தூரமான வழிகேட்டில தெளிவான வழிகேட்டில விழுந்துட்டான் அல்லாஹ் சொன்னானா? அவை சிந்திக்க வேணாமா? அல்லாஹ் இன்னும் தெளிவாக எவ்வளவோ இடங்கள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் ஃப இன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல் இன் குன்தும் து'மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்க்கு நீங்க கட்டுப்படுங்க, அவருடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க, உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், உங்கள ஏதேனும் ஒரு விஷயத்துல கருத்து முரண்பாடு ஏற்படுதா,
உங்களுக்கு மத்தியில பிணக்கு ஏற்படுதா, ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் நீங்க திரும்புங்க. நீங்க உண்மையிலே அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க இதைத்தான் செய்யணும். ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا, இதுதான் சிறந்ததும் அழகிய விளக்கமாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கம் நமக்கு மத்தியில பிணக்கு வந்துருச்சா, இது செய்யலாமா கூடாதா, எது ரைட்டு, இது ஹலாலா இது ஹராமா, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன, இது ஏன் இதை செய்யலாமா செய்யக்கூடாது, உங்களுக்கு பிணக்கு ஏற்படுதா, நீங்க யார் அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கம் திரும்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல என்ன இருக்குன்னு பாரு, ஹதீஸ்ல என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும், சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கிறேன் வழிகேடன். இதைத்தான் சொல்லுவோம். இதை சொன்னா சஹாபாக்களை கேவலப்படுத்தி விட்டார். அப்ப அல்லாஹ் கேவலப்படுத்துறானா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சஹாபாக்களை கேவலப்படுத்தல, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகின்றோம், அவனுடைய வகை செய்திக்கு கண்ணியம் தருகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம். இது நம்ம மேல சொல்லக்கூடிய மிகப்பெரிய அவதூறு. அப்ப சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? அவர்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் நிறைய மார்க்கத்துக்கு முரணான செய்திகளை செஞ்சிருக்கிறாங்க, செயல்களை செஞ்சிருக்கிறாங்க, அதனால அவங்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு சில உதாரணங்களை சொல்றோம்னா இது இழிவுபடுத்துறோம். இது எப்படி இழிவுபடுத்துறதாகும்? அதாவது தமத்து ஹஜ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தத ஒரு வழிமுறை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயத்தினுடைய 196வது வசனத்துல தமத்து என்ற முறையில ஹஜ் செய்வதற்கு அனுமதி வழங்குகின்றான். அல்லாஹ்வும் உடைய தூதரும் அனுமதித்த பிறகு யாராவது தடை போட முடியுமா? ஆனா தடை போட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தமத்து ஹஜ் செய்வதற்கு தடை போடுகின்றார். இத அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல இது சொல்லப்படுது, தமத்து ஹஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உமர் உஸ்மான் தடுத்து இருக்கிறாங்க என்று சொல்லும்போது அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க தெரியுமா? தமத்து ஹஜ் நான் செய்யறேன்னு சொல்லி நியத்து வச்சு இஹ்ராம் அணிகிறான். இஹ்ராம்ல தன்னை டிக்ளேர் பண்ணிட்டு சொன்னாங்க, இப்படி தடுத்து இருக்கிறாங்க, உமர் உஸ்மான் தடுத்து இருக்கிறாங்க, நீங்க என்ன தமத்து ஹஜ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை பார்க்கின்றோம். குன்து லா சுன்னத நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகௌலி அஹதின், எந்த ஒரு நபருடைய சொல்லுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நான் விட மாட்டேன் சொன்னார்களா இல்லையா? யோசனை பண்ணி பாரு. இப்ப யார் அலி ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களை கேவலப்படுத்தி விட்டார் என்று சொல்ல போகின்றார்களா? பாருங்க, அலி ரலியல்லாஹு கேவலப்படுத்திற தவிஜமாத்காரரா இருப்பாரு போல, சொன்னாலும் சொல்லுவாரு. இவர்களுக்கு வேற வேலையே கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த மாதிரி சஹாபாக்களை உமரை கேவலப்படுத்தி விட்டார், உஸ்மானை கேவலப்படுத்தி விட்டார் என்று சொல்வீர்களா? சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு என்னதை செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு அதுதான் மார்க்கம், அவங்களுடைய சொல்ல எந்த ஒரு தனிநபருக்காகவும் நான் விட்டுவிட மாட்டேன் சொன்னார்களா இல்லையா? நான் அதை விட தயார் இல்லை, நான் செய்வேன் என்று சொல்லி செஞ்சு காட்டினாங்களா இல்லையாங்க? அதைத்தான் நம்ம சொல்றோம். இது எப்படி பாரதூரமா? இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயமா, நபி வழியை பின்பற்றணும்னு சொல்றது இவர்களுக்கு பாரதூரமான விஷயமா தெரிகிறது. தயமம் செய்யறது மார்க்கத்துல உள்ளதா இல்லையா? ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க தயமம் செய்யறது மார்க்கத்துல உள்ளது. மக்தப் மதரசால ஆரம்ப நிலையில படிக்கிறார்கள் கூட தெரியும். ஆனா தயமம் செய்யக்கூடாதுன்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். செய்தி தண்ணி இல்லையா, தயமம் பண்ணக்கூடாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் இதே கருத்தை சொன்னாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் தயமம் செய்யறது மறுத்து இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களும் தயமம் செய்யறது மறுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு இடத்துல அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் நினைவு காட்டுறாங்க, உமரை என்ன இப்படி தயமம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, நானும் நீங்களும் அம்மாராகிய நானும் உமராகிய நீங்களும் ஒரு பிரயாணத்துல போனோமா, குளிப்பு கடமையாயிருச்சு, இப்ப குளிக்க தண்ணீர் என்ன செய்யறது? அம்மார் ரலியல்லாஹு பார்த்திருக்கிறாங்க, ஒரு செய்ய தண்ணி இல்லாட்டினா கைகளை மண்ணில் தட்டி கையை தடவிட்டு மூஞ்சியும் தடவுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குளிக்கணும், தண்ணி இல்லை, என்ன செய்யறது? மண்ணுல உழுது புரண்டு முடிவெடுத்துட்டாரு அம்மார் ரலியல்லாஹு அவர்கள்.
கடந்து உருண்டுருக்காரு. அப்படி பின்னாடி போய் நல்லா உருண்டு இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொல்லி இருக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், அப்படி டைம் குளிப்பு கடமையாயிருச்சு, ஒளி செய்ய தண்ணி இல்ல, அதனால நீங்க தயமத்துக்கு ஒளி செய்யறதுக்கு இப்படி சொன்னீங்கல்ல, குளிக்க தண்ணி இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணேன், நல்லா மண்ணில உருண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டு, ஏன்பா இந்த மாதிரியான வேலையை பார்த்த, அதுக்கும் தயமம் கைகளை தரையில அடிச்சுட்டு கையை தடவிட்டு மூஞ்சி தடவுனா போதும், முகத்துல தடவுனா போதும்னா. இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அம்மார் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமரே இந்த மாதிரி நீங்களும் நானும் நடந்த சம்பவத்தை தானே இருந்துச்சு, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது என்ன மறுக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வை நீ பயந்து கொள். அவர் அதை மறந்துட்டாங்க, அவ்வளவுதான், மனிதன் அடிப்படையில். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுத்ததுனால இந்த சலப்புகள் சஹாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இந்த செலவுகளை பார்த்து கேட்கிறோம், தயமம் செய்வது மார்க்கத்துல ஹராம் சொல்லி அறிவிக்க தயாரா? சொல்லுவாங்களா? இப்ப போய் கேட்டு பாருங்க சலப்புகள்கிட்ட, தயமம் செய்யணும் மார்க்கத்துல அனுமதி இருக்கு. அப்ப உமரை கேவலப்படுத்துறீங்களா? நீங்க உமரலியல்லாஹு கேவலப்படுத்திட்டீங்க. இப்ப அப்படி நாங்க சொன்னா ஒத்துக்குறோம். அது எப்படி உமரை கேவலப்படுத்துறா? அவங்க சுருத்துராஜன் சொன்னதான் நம்ம செய்யணும், அதை தானே நாங்களும் சொல்றோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இதே மாதிரி தயமம் செய்யக்கூடாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் தொழக்கூடாது. அபு சயீத் அல் குத்ரி போய் கேட்கிறாரு, என்ன இப்படி சொல்றீங்களே? அபு மூசான்னு நினைக்கிறேன், அபு மூசா அல் அஷரி அவர் கேட்கிறாரு, என்ன இப்படி சொல்றீங்க? அம்மார்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயமம் பண்ண சொன்னாங்கல்ல, ஆதாரம் இருக்கே, அம்மார் சொல்லியிருக்காங்கல்ல, அம்மார் ரலியல்லாஹு சொன்னாங்கல்லன்னு சொல்லும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அதை ஏத்துக்கல, இல்ல உமர் ஏத்துக்கிறாருன்னா என்ன, அம்மார் தான் ஆதாரம் இருக்காரு, அப்புறம் என்ன? சரி, அம்மார் சொல்றதை விட்டுருங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்துல கேட்கப்படுது, உமர் சொல்றது வேணான்ட்டீங்க, அம்மார் சொல்றதையும் மறுத்துட்டீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, தயமம் செய்ய அனுமதி கொடுக்குறானே, தண்ணீரை பெற்றுக் கொள்ளாதவர் மண்ணு தூய மண்ணுல கைகளை அடிச்சு உங்களுடைய கைகளையும் முகத்திலையும் தடவி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்துல கேட்கப்படுது. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுக்கெல்லாம் நம்ம தயமம் செய்ய அனுமதிச்சோம்னா மக்கள் எல்லாத்துக்கும் தயமம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க, அதனால பண்ணக்கூடாது. அப்ப அவங்க தவறான புரிதல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையையும் அல்லாஹ்வுடைய வசனத்தையும் அவங்க இதை நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். நீ அதே விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாரு. அப்ப இப்ப சஹாபாக்கள் இந்த மாதிரி மார்க்கம் விளங்காத சில விஷயங்கள்ல நடந்திருக்கிறாங்க, மறுக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அபு மூசா அல் அஷரி அவர் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. 3 தடவை சலாம் சொன்னாங்க, பதில் இல்ல, திரும்பி போயிட்டாரு. உமர் ரலியல்லாஹு தான் வர சொன்னது. மறுநாள் கேட்கிறாங்க, அபு மூசா சத்தம் கேட்டுச்சு, என்ன ஆளை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. 3 தடவை சலாம் சொல்லி பார்த்தேன், நீங்க பதில் இல்லைன்னவனையும் நபிவழி அடிப்படையில் நான் திரும்பிட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லியிருக்காங்கன்றாரு. உடனே உமர் ரலியல்லாஹு கோவம் வந்துருச்சு, இந்த ஹதீஸை நான் கேட்கல, இது வரைக்கும் இப்படிலாம் சொன்னதா எனக்கு கேட்கல, இதுக்கு உண்டான ஆதாரத்தை இன்னொரு சஹாபியை கூட்டிட்டு வரணும், இல்லாட்டினா உனக்கு தண்டனை இருக்குன்னு அறிவிச்சு. அவர் பதறி போய், என்னடா இது ஒரு ஹதீஸ் சொன்னது குத்தமா அப்படின்னு அவரு பதட்டம் அடைந்தவராக ஒவ்வொரு இடமா போய், யாராவது இந்த ஹதீஸை கேட்டீங்களா அந்த பகுதியில சொல்லப்படுது. அபு சயீத் அல் குத்ரி ரொம்ப சின்ன பையனா இருந்தார், இந்த பொடியன் தான் உனக்கு ஆதாரம், இவன் இந்த சிறுவன் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறான் அப்படின்னு அம்மாடி தப்பிச்சா வாங்க ஆளை கூட்டிட்டு போய் உமர் ரலியல்லாஹு நிப்பாட்டி, உமரை இருந்தா இவர் கேட்டிருக்கிறாரு இந்த விஷயத்த, அவர் அபு சயீத் அல் குத்ரி சாட்சி சொல்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 தடவை சலாம் சொல்லி பார்க்கணும், ஒரு வீட்டுல நுழையிறதுக்கு அனுமதி கேட்கிறதா இருந்தா, பதில் இல்லையா திரும்பிடணும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, வியாபாரத்துக்கு போயிட்டோம்ல, அதனால இந்த மாதிரியான செய்திகள்லாம் எங்களுக்கு தெரியாம போச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை புகாரி இமாம் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இந்த சலப்பு என்ன சொல்லணும், புகாரி கேவலப்படுத்தி விட்டார் உமரை, இந்த செய்தியை நீயே பதிவு பண்ண, மறைச்சிருக்க வேண்டியதான, அழிச்சிருக்க வேண்டிய சொல்ல முடியுமா? அப்ப என்ன நினைக்கின்றார், நம்ம மேல அவதூறு, இது சகாபாக நம்ம திட்டுறோம் கேவலப்படுத்துறோம்னா சகாபா அது பொய், சகாபாக நம்ம திட்டல, அவர்களும் மனிதர்கள் என்று சொல்கின்றோம்.
அவர்களிடத்திலும் தவறு வரும் என்று சொல்கின்றோம். ஆனால் அல்லாஹ் அந்த தவறுகளை மன்னிப்பான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில இதை வச்சா இதை அப்படி திருப்பி நம்ம மேல அவதூறு சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஆதாரம் என்ன, அத்தௌபால ஒரு வசனம் வருது. அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய வசனத்திலேயே சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டுகின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வர்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு இதுதான் ஆதாரம் என்று வைக்கக்கூடியதை பார்க்கணும். இது ஆதாரமா? இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? முந்தி சென்ற முதலாம் அவர்கள் யாருல? முஹாஜிர்கள்லையும் அன்சாரிகள்லையும் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள்லையும் அன்சாரிகள்லையும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் இருக்கின்றார்களே அவர்களையும் வல்லதி நத்தபஊஹும் பிஹ்சானின், நல்ல விஷயங்கள்ல அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பொருந்திக்கிட்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் வல்லதி நத்தபஊஹும் அப்படின்னு வருதுல, அவர் யார் அவர்களை பின்பற்றினார்களோ அப்படின்னு வருதுல, அதனால சஹாபாக்கள் நம்ம பின்பற்றினா நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம்னு இவர்கள் சொல்றாங்க. இதுல அப்படியா வருது? சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி அதுல வருது வல்லதி நத்தபஊஹும் பி இஹ்சானின், நல்லவற்றில் அவர்களை யார் பின்தொடர்ந்தார்களோ, யார? ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் இதுல சொல்லப்படல, அதுவே இவர்களுக்கு எதிரான வாதம். இதுல ஒட்டுமொத்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பேசல. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களையும் இன்னும் அன்சாரிகள்லையும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள், அவங்கள மட்டும் நல்லா தனியா பிரித்து சொல்றோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யாரு ஆரம்ப காலத்துல இந்த மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணாங்களோ அந்த சஹாபாக்கள் ஒரு கையளவு செய்த தர்மம் உகது மலை அளவு நீங்க செய்த தர்மத்துக்கு ஈடாவா. யாரை பார்த்து சொன்னாங்க? பின்னாடி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நம்மளும் அதுல அடங்குவோம். ஆனா பின்னாடி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் ஆரம்பத்துல ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே, ஆரம்பத்துல அன்சாரிகளாக உதவி செய்தார்களே, அந்த தோழர்கள் செய்த அந்த தியாகம் என்பது நீங்க செய்த தியாகத்தை விட பல கோடி மடங்கு பெருசு. அப்பனா என்ன சொல்லணும் இவங்க இந்த வசனத்தின் அடிப்படையில? முதல்ல முஹாஜிர்களே அன்சாரி மட்டும் பின்பற்றன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா அப்படி? எல்லா சகாபையும் பின்பற்றணும். அப்ப நீங்க சொல்றதே பொய்ய, நீங்க வைக்கிற வாதமே பொய்யா போச்சே. ஒண்ணு. ரெண்டாவது, நல்லவற்றில் பின்பற்ற வேண்டும்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்படி தியாகம் பண்ணாங்களோ, அவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தார்களோ, அவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்களோ, அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினார்களோ, அவர்கள் எப்படி தர்மம் செய்தார்களோ அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னா அல்லாஹ் எப்படி சொன்னாலும் அந்த மாதிரி செய்யணும், அதான் அர்த்தம். இவ்வளவு இலகுவா விளங்கக்கூடிய ஒரு விஷயத்த சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு இது ஆதாரம்னு சொல்லி பொய்யாக சொல்லக்கூடியதை பார்க்கணும். இதே பாணியில இதே தோரணையில அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லிக்காங்க, வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ, யார் இறை நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கை கொள்வதில் அவர்களுடைய அந்த பிள்ளைகளும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களை நம்ம என்ன செய்வோம்? சொர்க்கத்துல ஒன்றாக்கி விடுவோம் நல்லா சொல்றோம். இதுல பெற்றோர்களை பின்பற்றணும்னு வருது. அப்ப இந்த வசனத்தை வச்சு ஏன்டா தர்காவுக்கு போற? அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், வல்லதி அத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُம் அப்படின்னு, உங்களுடைய பெற்றோர்களை யார் பின்பற்றினீர்களோ அவங்களுக்கு சொர்க்கம் எல்லாத்தையும் ஒன்னாக்கிவேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எங்க உம்மா அப்பா தர்காவுக்கு போனாங்க, அவங்கள பின்பற்றி நானும் தர்காவுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? வல்லதி நத்தபாத்துஹும் பி ஈமானி, ஈமான் கொள்றதுல பெற்றோரை பின்பற்றணும். அப்ப பி இஹ்சானி, நல்லறங்கள் செய்வதில் அவர்களை பின்பற்ற வேண்டும். விளங்கி போச்சு. இலகுவா விளங்கக்கூடிய ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ஒரு சுத்தி விட்டு பெரிய ஆதாரம் மாதிரி காட்டி மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய அநியாயத்தை பார்க்கின்றோம். அப்ப நீங்க பெற்றோரை பின்பற்றுவது வழிகேடுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அல்ல அந்த வசனத்துல பெற்றோரை பின்பற்றணும்னு சொல்றானே,
ஈமான் கொள்வதில் பின்பற்ற வேண்டும். அந்த மாதிரி நல்லறங்கள் செய்வதில் பின்பற்ற வேண்டும். அல்லதி நத்தபாவும் பிஹ்சானின், நல்லறங்கள் செய்வதில் அவர்களை பின்பற்ற வேண்டும். இலகுவா புரியுற ஒரு விஷயத்த பார்த்தீர்களா, அல்லாவே சஹாபாக்களை பின்பற்ற சொல்லிட்டான். அல்லாஹ் வஹியத்தான் பின்பற்றணும்னு சொல்றான். தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. தூதர் இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா? இந்த தூதர் நம்ம மேல நாம சொல்லாத சில விஷயங்களை இட்டு கட்டினால், வலவ் தகவல அலைனா பர்லல் அகாவி லஅഖதுனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين فما منكم من احد عنه حاجزين. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இந்த தூதர் நான் சொல்லாத சில வாசகங்களை என் மீது இட்டு கட்டி இருப்பாரே, ஆனா வழக்கரத்தால் பிடித்து அவருடைய நாடி நரம்பெல்லாம் அறுத்துருவேன். அவரு என்னை விட்டு யாரும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்றான்ல. தூதருக்கே நான் சொல்லாதத மார்க்கம் என்ற பேர்ல சொன்னா அவரை நான் அறுத்துருவேன்றான்ல. அப்பனா சஹாபாக்கள் சொன்னாங்க நான் கேட்க முடியுமா? நம்ம ஃபாலோ பண்ண முடியுமாங்க? எவ்வளவு பெரிய அணியா, எவ்வளவு பெரிய அட்டுணி. அப்ப அல்லாஹ்வுடைய வகிச்செய்தி நொறுக்குகின்றார்கள். இவர்கள் மிகப்பெரிய வழிகாட்டில் இருக்கின்றார்கள். மதுகபு வேணாம் தானங்க வந்தோம். 4 இமாம்களை பின்பற்ற சொல்றீங்களே பாத்தீங்களா? 4 இமாம்களை பின்பற்றினா சொர்க்கம் போயிட முடியுமா? 4 இமாம்கள் தியாகம் பண்ணியிருக்காங்கப்பா, மறுக்கலப்பா. ஆனா அதற்காக 4 இமாம்கள் சொல்றதுனா மார்க்கம் ஆயிருமா என்று கேட்டுதான் மதுகபுல இருந்து வெளியே வந்தோம். 4 மதுகபு வேணாம், 4000 சகாபி இருக்காங்க, எல்லாரையும் பின்பற்றுவோம் வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அட்டூழியம். அப்ப சகாபாக்களை பின்பற்றதுக்கு தான் மதுகபுல இருந்து வெளியே வந்தோமா? அதுக்கு அந்த 4 பேரே பரவாயில்லையே, தேவலையில. அப்ப சஹாபாக்கள் செய்யக்கூடியதெல்லாம் மார்க்கம் கிடையாது. முஆவியா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போரிட்டாங்க. அலி ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு போர் புரிஞ்சாங்க. சஹாபாக்களை பின்பற்றிட்டு எல்லாரும் வெட்டிக்கிட்டு சாவோமா அப்படின்னு கூப்பிட்டா என்ன ஆகும்? அதுதான் அல்லாஹ் மன்னிச்சான். வல்லதி நத்தபாவும் பி இன்சானி, வல்லதி நத்தபாவு, அவர்களை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அத்தௌபா. அதனால வாங்க வெட்டுவோம் ஆளுக்கு ஆளு அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? நல்லதுல பின்பற்றணும். அதைத்தானே சொல்றோம் நாங்களும். அப்புறம் என்னங்க, அப்ப என்னங்க இவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள்? ஏகத்துவத்தை எப்படி விளங்கினாங்க இவங்க? யோசனை பண்ணி பாருங்க. சகாபாக்கள் செஞ்சதெல்லாம் எப்படிங்க மார்க்கமா? ஒரு சகாபி இன்னொரு சகாபியை பின்பற்ற தயார் இல்லைங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் கேட்கிறாங்க, உங்க வாப்பா தமத்து வச்சு தடுத்து இருக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன், நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. அந்த சிரியாவாசிட்ட கேட்டாங்க, என்ன உங்க வாப்பா ஒரு விஷயத்த தடுக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுன்னு இருக்காங்க, நீ என்ன செய்வ? வாப்பா சொல்றதை கேட்க மாட்டேன், ரசூல் சொல்றதான் கேட்பேன். அதுதான் உனக்கும் பதில். போ, எங்க வாப்பா தடுத்தாருன்னா அதை நான் எப்படி கேட்க முடியும்? தமத்து கட்சி கூடாதுன்னா அவர் சொல்லிட்டு போறாரு, நான் நபி வழியைத்தான் பின்பற்றுவேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க சொல்லுங்களேன், இப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு வழிகட்டு போயிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு பின்பற்ற மாட்டேன்ட்டாரு. நல்ல வேளை இவர்கள் அப்ப இருந்தா இப்னு உமர் ரலியல்லாஹு தவ்ஹீத் ஜமாத் உறுப்பினர் கார்டு கொடுத்துருப்பாங்க. அல்லாஹ் காப்பாத்து. அப்ப இவர்கள் இந்த மாதிரிதான் மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடியதை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு மனைவி ஆத்திகா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்றத உமர் ரலியல்லாஹு வெறுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி இருந்தா நீயே வெறுக்கிறீங்க, அவங்க தவறா விளங்குறாங்க. அந்த பெண்மணி இடத்துல கேட்கப்படுது, இஷாவையும் சுபுவையும் பள்ளிவாசலும் தொழுகிறீங்க, உங்க கணவர் ரொம்ப ரோஷக்காரராச்சே, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தா வெறுப்பாரு அவரு என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் உங்களை தடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆத்திகா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மனைவி ஆத்திகா தெளிவா சொன்னாங்க, தடுப்பாரா என்னைய? பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களை தடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, அந்த சொல் என்னுடைய கணவரை தடுத்து விடும். எவ்வளவு தெளிவுன்னு பாரு. ஆத்திகா ரலியல்லாஹு தவ்ஹீத் ஜமாத் உறுப்பினர் இருப்பாங்க, அவங்களுடைய பார்வை நபியை கேவலப்படுத்தி விட்டா உமர் ரலியல்லாஹு கேவலப்படுத்தி சொல்ல முடியுமா? சொல்லுவா. அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது அதுதானங்க இஸ்லாம். அதுதானே உமர் ரலியல்லாஹுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு சொன்னதை கேட்க தயார் இல்லையே. உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொன்னதை கேட்க தயார் இல்லையே. அப்புறம் என்ன? இஸ்லாம் என்பது வகை செய்தி தான் மார்க்கம். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதுதான் மார்க்கம்.
அப்ப இதை விட்டு விட்டு இவர்கள் மக்களை மடைமாட்டுகின்றார்கள் என்றால் சிந்திச்சு பாருங்க. இது நம்ம மேல சொல்லக்கூடிய தெளிவான அவர் இந்த மாதிரி ஏராளமான செய்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம். சகாபாக்களை பின்பற்ற கூடாது என்பதற்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆனா இவர்கள் அநியாயமாக அவர்கள் சொல்லி சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது முதல் செய்தி. அடுத்து பாருங்க, நம்ம மேல வைக்கக்கூடிய அடுத்த ஒரு மிகப்பெரிய அபாண்டம், ஹதீஸ்களை மறுத்து காப்பீர் ஆயிட்டாங்க. யாரு ஹதீஸ் மறுத்தா? சொன்னதா புகாரில ஒரு செய்தி வருது, புகாரில வர செய்தியை மறுத்து விட்டாரு. புகாரிக்கு பேரே சஹீஹுல் புகாரி, சஹீஹான ஹதீஸ்னு அர்த்தம். அந்த புகாரியை மறுத்து விட்டார். முஸ்லிம் ஹதீஸை மறுக்கின்றார், காஃபிர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய பயம் வேணாம். நம்ம என்ன சொல்றோம்னு தெரியுதா? ஹதீஸையா நம்ம மறுக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் பேர்ல ஒரு செய்தி சொல்லப்படுது, அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதே இல்லைன்னு மறுக்கிறோம். ஹதீஸ மறுக்கல. ஹதீஸ்னா நீங்க சொல்லி அதை நீங்க அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைதான் என்று ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்படுமேயானால் அந்த செய்தியை நடைமுறைப்படுத்துவதற்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நபி வழிகளை நாம நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனை நபி வழிகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்தது. அந்த நபி மொழிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு உயிரையும் கொடுக்கக்கூடிய எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். நம்மள்ட்ட ஹதீஸ மறுக்கிறாங்க. யாரு மறுத்தா? ஒரு ஹதீஸ் விவாதத்துல கேட்டோம். புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருது, இன்னம ஷுஉமு ஃபீ தலாஸா, சகுனம் என்பது 3 விஷயத்தில் இருக்கிறது. எது எதுலாம் இருக்கான்? வீடு, குதிரை, பெண்கள். வீட்டுல சகுனம் பார்க்கலாம். ஒரு வீடு பீட பிடிச்ச வீடு, நல்ல வீடு சொல்லலாமா? ஒரு வீடு போனவனையும் ஒரு வியாபாரம் படுத்துருச்சு, இந்த வீடு பீட பிடிச்ச வீடு. ஏன்? அதனாலதான் அந்த வியாபாரம் படுத்தது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒரே பீடையா இருக்கு சொல்லலாமா? ஒரு குதிரையை வாங்கினாரு, குதிரை வாங்கினதோட அவருடைய வியாபாரம் படுத்துது, இந்த குதிரையினாலதான் பீடை சொல்லலாம் அப்படின்னு ரசூல் சொன்னாங்கன்னு இருக்கு. புகாரில 2858 செய்தி அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு 3 விஷயத்துல சவுனம் பார்க்கலாம் அப்படின்னு ரசூல் சொன்னாங்கன்னு இருக்கு. ஆனா ரசூல் சொன்ன மற்ற ஆதாரபூர்வமான செய்தி என்ன? சவுனம் பார்க்கிறவன் முஷ்ரிக் ஆயிட்டான், காபீர் ஆயிட்டான். சவுனம் பார்க்கிறது ஷிர்க்குன்னு சொன்னாங்கன்னு இருக்கு. இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அப்படி சொன்ன சகுனம் பார்க்கிறது ஷிர்க்கு என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 விஷயத்துல மட்டும் சகுனம் பார்த்துக்கிட்டான்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேட்டோம், ஆதாரபூர்வமான செய்தி புகாரில இருக்கு. இப்ப இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இதை ஏத்துனா நீ காப்பீரா, இதை ஏத்துக்கிட்ட அப்படின்னா நீ காப்பீரா போயிடுவார். ஏன்னா சகுனம் வைக்கிறவன் சகுனம் பாக்குறவன் முஷ்ரிக்குன்னுட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டா நீ முஷ்ரிக் ஆயிடுவார். இதை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க முஷ்ரிக் ஆயிரு. புகாரில் உள்ள ஹதீஸை மறுத்த முஷ்ரிக் தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, காப்பீரா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. அப்படின்னா 4 நாள் விவாதம், 4 நாள் வாயை திறக்கவே இல்லை. கடைசி அந்த ஹதீஸை ஏத்துக்கிற முடியாது. ஏன் ஏத்துக்கிற முடியாது? அதுக்கு மாற்றமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகுனம் ஹராம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதைத்தானே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நாங்க சொன்னா நாங்க முஸ்லிக்கு, நீ மட்டும் இப்ப என்னது கேள்வி கேட்டோம், பதில் இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்ப இந்த செய்தி என்ன? இது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, விளங்காம அறிவிச்சுட்டாங்க. அப்படி இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. யூதர்கள் இந்த 3லையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். யூதர்கள் இந்த 3 விஷயத்திலையும் சகுனம் பார்த்துக்கிட்டு இருந்தான். சகுனம் என்பது கிடையாதுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியை அறகுறையா விளங்கிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க, பதிவு பண்ணப்பட்டு. புகாரில வந்தனாலே ஒத்துக்கிடுவீங்களா? கேள்வி கேட்டோம்னு பதில் சொன்னீங்களா? பாப்போம். அப்ப புகாரில உள்ள செய்தி நீங்களும் தானே மறுக்கிறீங்க. இந்த செய்தி இந்த 2858 செய்தி காலி, அவர்களுடைய கணக்கு பிரகாரம். இது ஏத்துக்கிற கூடாது. அதனால பிராக்கெட்ல என்ன போயிட்டு இருப்பாங்கன்னா, சகுனம் என்பது இருப்பதாக இருந்தால் பிராக்கெட்ல போடுறது. அந்த இது எங்க இருக்கு? இன்னம ஷௌமு ஃபீ தலாஸான்ற வார்த்தையில 3ல் தான் இருக்கிறதுன்னு இருக்கு. அரபி மூலத்துல அப்படி இருக்கு. இவங்க பிராக்கெட்ல இருப்பதாக இருந்தால் அப்படின்னு இவங்களா சேர்த்துக்கிறது. அப்ப தெரியுதுல. அப்ப இந்த செய்தி ஏத்துக்கிட்டா முஸ்லிக்கா மாறிடுவீங்க, தெரியுதுல. அப்ப அதை கூடாதுன்னு சொல்றீங்க.
அதைத்தானே நாங்களும் சொல்றோம். ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அதை தானே சொல்றோம். அதே மாதிரி வந்து புகாரில வரக்கூடிய இன்னொரு ஒரு செய்தி வருது. அதாவது புகாரில அம்ர் இப்னு மைமூன் என்ற ஒரு நபர் அறிவிக்கக்கூடிய செய்தி 3849 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு? ரஐது ஃபில் ஜாஹிலியத்தி கிர்தத்தன் இஜ்தமா அலைஹா கிர்தத்துன் கது ஜனத். அதாவது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல ஒரு குரங்கு விபச்சாரம் பண்ணிருச்சு. அந்த விபச்சாரம் செய்த குரங்க எல்லா குரங்குகளும் சூழ்ந்துருச்சு. சூழ்ந்துட்டு என்ன செஞ்சுச்சு? ரஜமுஹா, அந்த விபச்சாரம் பண்ண பெண் குரங்க எல்லாரும் கல்ல கொண்டு எரிஞ்சாங்க, ரஜம்பு கொடுத்தாங்க, கல்லெறி தண்டனை கொடுத்தாங்க. இந்த அம்ர் இப்னு மைமூன் என்ற அவரும் சொல்றாரு, ரஜம்துஹா மாஹும், நானும் அவர்களோடு சேர்ந்து கல்ல கொண்டே எரிஞ்சு ரஜுமு தண்டனை நிறைவேற்றின. எதுக்கு? பொம்பளை குரங்கு. புகாரில வருது 3849. இதை போய் சொல்லுங்களேன். புகாரில சஹீஹுல் புகாரி மறுக்கிறீங்க நடக்கும் சொல்றீங்கல்ல. ஒரு பெண் குரங்கு உபச்சாரம் பண்ணுச்சுன்னு வருது, பெண் குரங்குக்கு ரஜுமு தண்டனை கொடுத்து நிறைவேற்றினாங்க. புகாரி இமாம் வெளியே வச்சிருக்காரு. இதை ஏத்துக்கிறீங்களான்னா இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்பாங்க. அது வேணாம், ஆதாரபூர்வமான செய்தியா பதிவு பண்ணிருக்காரா இல்லையா? பதிவு பண்ணிருக்கு, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா அதை ஏத்துக்கிற முடியாது. ஏன்? பெண் குரங்கு குரங்குக்கு என்ன கல்யாணமா இருக்கு? குரங்கு என்ன மகர் தொகையா பேசி கல்யாணம் பண்ண போகுது? குரங்கு என்ன வலிமா கொடுக்க போகுதா? மகர் தொகை பேசுதா? குரங்குக்கு தலாக்கு விடுமா? என்னப்பா செய்வீங்க? என்ன இது எப்படி விபச்சாரம் வரும்? மனிதனுக்கு தானே சட்ட திட்டங்கள், குரங்குக்கு இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டா விட்டா குரங்கு மகர் இவ்வளவுதான் கொடுத்துச்சுன்னு சொன்னா கூட சொல்லுவீங்க போல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா பதில். அப்ப இது அறிவுக்கு ஒவ்வாத செய்தியா இருக்குன்னு தெரியுதுல. அதுக்கு நம்மால் ஒருத்தர், அந்த அப்பா சரின்னு ஒருத்தர் வியாக்கியானம் கொடுக்குறாரு. அது குரங்கு என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது கிரதத்துன் அப்படின்றதுக்கு அர்த்தம் யூத பெண்மணி என்ற அர்த்தம். அவங்களா வச்சுக்கிற வேண்டியதுதான் அர்த்தம். சரி, ஓகே. அப்போ அந்த யூத பெண்மணியை குரங்குன்னு சொல்லி எல்லாரும் திட்டுற மாதிரி சொன்னாங்க, அறிவிப்பாளர் சொன்னாங்க. சரி, விபச்சாரம் பண்ண குரங்கு யூத பெண்மணியை குரங்குன்னு சொல்லி திட்டினீங்க. கல்லெறி தண்டனை கொடுத்ததுன்னா ஏன் குரங்குன்னு சொல்ற? எல்லா குரங்கும் சேர்ந்து கல்ல கொண்டு இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா பதில். அப்ப இதை நியாயப்படுத்துற எப்படிலாம் வர்றாங்கன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்ட பதில் இல்ல. அதே மாதிரி அபூ லஹப பத்தி ஒரு செய்தி வருது. இதெல்லாம் கேள்வி கேட்டா வாயை துறக்க மாட்டாரு சலஃபுகள். அபூ லஹப பத்தி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? அதாவது அபூ லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை சொல்ல வந்த சுவைபா என்ற அந்த அடிமை பெண்ண விடுதலை செஞ்சிருக்கலாம். நீ கையை நீட்டி நீ விடுதலை அப்படின்னு சொன்னானா. பிற்காலத்துல அபூ லஹப் ஒரு ஆள் கனவுல பார்த்தாங்க. அப்ப கேட்டான், என்ன அபூ லஹப், என்ன மறுமை வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டான். இந்த ஒரு ஆளை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா கேட்போம்ல, என்னங்க வியாபாரமா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்டாங்க. கேட்டவுடனே அந்த அபூ லஹப் சொன்னாங்க, நரகம் தான் எனக்கு, வேற என்ன. ஏதோ சுவைபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு சொல்லி இந்த அடிமையை விடுதலை செஞ்சேன்ல, இந்த கையை நீட்டி விடுதலை செஞ்சதுனால என் விரல்ல இருந்து தண்ணி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை குடிச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அபூ லஹப் சொன்னதா புகாரில ஒரு செய்தி. இத ஷேக் அப்துல்லா ஜமால் என்ற ஒரு கோமாளி இருக்காரு, அவரு முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடியவன் யார் தெரியுமா? அபூ லஹப் தான் கொண்டாடினான். புகாரிலேயே பதிவு இருக்கிறது செய்தின்னு ஜமாலி பேசுறாரு. அபூ லஹப் கொண்டாடுவான், நீ கொண்டாடலாமா? அதுதான் கேள்வி. அவன் காபீர், அவன் சொல்லுவான் அவன் கொண்டாடுவான், நீயும் நானும் கொண்டாடலாமா? அதுதான் கேள்வி. அப்ப சுவைபா விடுதலை செஞ்சதுனால அபூ லஹபுடைய விரல்ல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இது கட்டுக்கதை. இவர் ஒரு செய்தி வந்ததை புகாரி இமாம் பதிவு பண்ணியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய கதை! இது பொய்யும் தெரியுதா இல்லையா? அபூ லஹப் பத்தி அல்லாஹ் தப்பத் யதா சூரால சொல்றானா, தப்பத் யதா அபீ லஹபி வதப். அல்லாஹ் சொல்றதை ஆரம்பிக்கிறது எப்படி செய்ய ஆரம்பிக்கிறான்னா, அபூ லஹபுடைய 2 கரமும் நாசமா போச்சு, அவனும் நாசமாயிட்டான்னு வருது.
அவ்வளவு 2 கரமும் நாசமா போச்சு. இந்த செய்தியில அதுல உள்ள ஒரு விரல்ல மட்டும் தண்ணி வந்துச்சு. ஏத்துக்க முடியுமா? அப்ப என்ன நீங்க சொல்றீங்க? என்ன என்ன நிலவரத்துல வச்சிருக்கீங்க இந்த மாதிரி செய்திகளை எல்லாம்? புகாரில் வந்ததுனாலே கண்ணை புத்திட்டு ஏத்துக்கிட்டு போயிருவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஹதீஸ்களை இவர்கள் மறுக்கிறார்கள். ஹதீஸ்கள்ல பலகீனம் நீங்க சொல்றீங்களா இல்லையா? மௌலு இது இட்டு கட்டப்பட்டது, இது முர்சலா இருக்கு, இது மக்குலூபா இருக்கு, இது தொடர்பு அறந்ததாக இருக்கிறது, இது தத்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. எத்தனை பிரிச்சு வச்சிருக்கீங்க, லைஃப் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதையெல்லாம் தள்ளுவாங்களாம் இவங்க. அதெல்லாம் தள்ளலாம். ஆனா குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுன்னு சொல்லி தள்ளிடக்கூடாது. அதை நான் ஏத்துக்கிற மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஷாதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் கலையில ஒரு விதி இருக்குங்க. ஷாது அப்படின்னா எல்லாருமே நம்பகமான அறிவிப்பாளர் தான் அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அது வேற ஒரு நம்பகமான ஹதீஸுக்கு முரணா வரும். அதனால ஏத்துக்கிற கூடாது. 10 பேர் அறிவிக்கிறாங்க இல்லைங்க, 10 பேரும் உண்மையாளர் தான், பொய்யர் கிடையாது. 10 பேரும் கரெக்டான ஆட்கள் தான். 9 பேர் அறிவிச்சதுக்கு மாற்றமா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அதை ஏத்துக்கிற கூடாது. இது ஷாது. ஏன்? ஒரு ஹதீஸுக்கு மாற்றமா இன்னொரு ஹதீஸ் 9 பேர் அறிவிச்சிருக்காங்க, அதுக்கு மாற்றமா தான் ஏத்துக்க கூடாதுன்னா, அப்ப அந்த 9 பேர் அறிவிச்சதுக்கு மாற்றமா ஒரு ஆள் அறிவிச்சா ஏத்துக்க கூடாதுன்னா, ஒட்டுமொத்த திருமறை குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த சமுதாயமும் அங்கீகரித்தது. அதுக்கு மாற்றமா ஒரு செய்தி வந்தா அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலைன்னு சொல்லிட்டு போங்க. அதைத்தானே சொல்றோம். அதை சொன்னா இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கின்றார்கள் என்று சொல்லி நம்ம மேல அவதூறை சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் என்றால், அப்ப இவர்கள் இது என்ன கேட்கிறாங்க? புகாரி இமாமுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, சஹாபாக்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பதிலோட நம்ம இந்த இதை முடிச்சிடணும், டைம் முடிய போகுது. அதாவது புகாரி இமாமுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சிருச்சா, சஹாபாக்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சான்னு கேள்வியை கேட்கின்றாரு. புகாரி இமாம் இது ஆதாரபூர்வமான செய்தின்னு பதிவு பண்ணியிருக்காருன்னா, அவர் எல்லாத்துக்கும் கீழே ஃபுட்நோட்லாம் எழுதல, சில விஷயத்துக்கு எழுதுவாரு, விட்டுருவாரு. அவர் ஆதாரபூர்வமான செய்தின்னு பதிவு பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். இப்ப பெண் குரங்கு விபச்சாரம் பண்ணிச்சு, அந்த குரங்குக்கு ரஜிமு தண்டனை கொடுத்தாங்க, கல்லறி தண்டனை கொடுத்தாங்கன்னு இருக்குல்ல, புகாரி இமாமுக்கு தெரியாதா? குரங்குக்கெல்லாம் விபச்சார தண்டனை கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா? இதை நீங்களும் ஏத்துக்கிற மாட்டீங்க. பெண் குரங்கு விபச்சாரம் கல்லறி ஏத்துக்கிற கூடாது, குரங்குக்கெல்லாம் அது கிடையாதுன்னு. அப்ப புகாரி இமாம் விளக்கம் இல்லாம தான் எழுதி வச்சாரா? அவர் ஒரு செய்தி ஆதாரபூர்வமா வந்தா பதிவு பண்ணிடுவார், அவ்வளவுதான். அது அறிவிப்பாளர் மட்டும் பார்ப்பாரு, கரெக்டா இருந்தா பதிவு பண்ணிடுவார். இது புகாரி இமாம் பதிவு பண்ண இன்னொரு செய்தியை சொல்றேன். அந்த செய்திக்கு இவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்தா மாட்டிக்கிறோம். இதுக்கெல்லாம் கியாமனார் வரைக்கும் விளக்கம் சொல்ல மாட்டாங்க. மைமூனா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய திருமணம் குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 1837 செய்தியா பதிவு செய்தார். புகாரில 1837. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மைமூனா ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணாங்க. எப்ப கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? இஹ்ராம் அணிந்த நிலையில் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி. இஹ்ராம் அணிந்த நிலையில கல்யாணம் பண்றது ஹராம். அதுக்கு ஹராமாக்குறது தான் இஹ்ராமே. இஹ்ராமுடைய நேரத்தில் இஹ்ராம் அணிஞ்சிட்டோம், இஹ்ராம் நியத்து வச்சுட்டோம்னா பெண் பேசக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, இதெல்லாம் ஹராமாக்குறது பேர் தான் இஹ்ராம். அந்த இஹ்ராமுடைய இதிலேயே இருந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணாங்கன்னு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியுமாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு மாற்றமா செஞ்சாங்களா? ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்லிட்டு அதை செய்வாங்களா? முதல்ல யோசனை பண்ணி பாருங்க. புகாரில பதிவு பண்ணதுனாலே உண்மையாயிருமா? அது ஏத்துக்கிற முடியாது. நம்ம சொல்றோம் சம்பந்தப்பட்ட மைமூனா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல ஒண்ணு என்ன இருக்கு? முஸ்லிம்ல 2529 செய்தி. மைமூனா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை திருமணம் பண்ணாங்க, இஹ்ராமுடைய நேரத்துல பண்ணல, நார்மலான நேரத்துல கல்யாணம் பண்ணாங்க. இப்ப எதை ஏத்துக்கிடுவீங்க? இப்ப முஸ்லீம் புகாரியை ஏத்துக்கிட்டா முஸ்லீமை மறுத்துருவீங்க, காபிரா போயிருவீங்க. முஸ்லீம் தான் உண்மைன்னா புகாரியை மறுத்த காபிர்கள் ஆயிருவீங்க. இப்ப யாரு முஸ்லீம் ஏத்துக்கிட்டு முஸ்லீமா இருக்க போறீங்களா, இல்ல புகாரியை மறுத்து காபிரா ஆக போறீங்களா அப்படின்னு கேள்வி கேளுங்க, பதில் வருமா? சம்பந்தப்பட்ட மைமூனா ரலியல்லாஹு சொல்றதை கேட்பீங்களா, அதுல சம்பந்தம் இல்லாத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றதை கேட்பீங்க? 2 பேருமே சஹாபி அப்படின்னு கேள்வி கேட்டா பேந்த முடிக்கிறார்.
இப்ப இப்ப எதை ஏத்துக்கிறதுன்னு கேட்டு பாருங்களேன், பதிலே வராது. கியாம நாள் வரைக்கும் பதில் வராது. ஒன்னு ஏத்தா ஒண்ணு பொய், ரெண்டையும் ஒண்ணு சொல்ல முடியாது, ரெண்டு நேர் முரணாரு. அப்ப ஏதாவது ஒண்ணு பொய்ன்னு தானே சொல்லணும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியத்தை பாதிக்காத வகையில சொல்லணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஏவிய ஒரு விஷயத்துக்கு மாற்றமாவே செய்வாங்களா? இல்ல. அப்ப இப்னு அப்பாஸ் தவறா விளங்கி இருப்பார். முடிஞ்சு போச்சா? இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கும் கண்ணியம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கண்ணியம். இல்ல அது இப்னு அப்பாஸ் சொன்னா உண்மைதான், அது உண்மையைத்தான் சொல்லியிருப்பாருன்னா அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறீங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துறீங்களா? யோசனை பண்ணி பாரு. இப்ப புகாரி இமாமுக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிச்சா, முஸ்லீமாவுக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சானா வந்து செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. அது சரியா தவறான்னு இதர வசனங்களை வச்சு செய்திகளை வச்சு அனலைஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். சிம்பிளான மேட்ரு. அப்ப இந்த ஒரு அடிப்படையை தான் நம்ம சொல்றோம். இதுல வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதைத்தான மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தணும். சஹாபாக்கள் தெரியும், உனக்கு தெரிஞ்சிருச்சா? சஹாபாக்கள் எவ்வளவு விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, சஹாபாக்களை விட நமக்கு கூடுதலா விளங்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் இருக்கு. பல்லியூ அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை கேட்டால் அதை போய் நீ அடுத்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமின், ஏதேனும் ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்ட உடனே கடத்திடுங்க அடுத்த ஆளுக்கு. ஏன் தெரியுமா? உங்களிடத்திலிருந்து செவியேற்கக்கூடிய எத்தனையோ பேர் உங்களை விட விவரமுடையவர்களா இருப்பாங்கன்னா சொன்னாங்க. எவ்வளவு செய்திகளுக்கு நமக்கு விளக்கம் தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சஹாபாக்கள் இறையச்சத்துல, இஹ்லாஸ்ல, தவக்குல்ல, அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையில சோடை போனவர்கள் கிடையாது. அவருடைய நம்பிக்கை உயர்தரத்துல இருந்தது. அதை நம்ம எட்டி பிடிக்க முடியாது. ஒரு ஹதீஸ, ஒரு திருமலை குர்ஆனுடைய வசனத்தை விளங்குறதுல அவர்களை விட நம்ம கூடுதல் விளக்க முடியவர்களாக மாறலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள். உண்மை. எவ்வளவு வசனங்கள், மரஜல் பஹ்ரைனி எல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரெண்டு கடல்களை நாமே சங்கமிக்க செய்தோம், மத்தியில நடுவுல கண்ணுக்கு புலப்படாத ஒரு திரை இருக்குன்றான், ஒன்றை ஒன்று கடக்காதுன்றான். சகாபாக்கள் அப்படியே நம்பியிருப்பாங்க. இப்ப ப்ரூவ் பண்ணி நிரூபிக்கிறானா? அவங்களை விட கூடுதலா தெரியுது இல்லைங்க. வஸ்ஸமாஇ ஸாத்தி ரஜ், திருப்பி தரக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானம் எப்படி திருப்பி தரும்? வானத்துக்கு ஒரு சேட்டலைட் வேவ்ஸ் அனுப்புனா திருப்பி அனுப்புது, கண்ணுக்கு புலப்படாத. அவங்க நம்பினாங்க. நம் கண் கூட அனுபவபூர்வமா உணர்றமே. திருப்பி தர்றதுனாலதான் செல்போன் வச்சுக்கிட்டு அலைகிறோம். இல்லாட்டியும் அனுப்புற வேவ்ஸ் அப்படியே போய் தொலைஞ்சிருச்சுன்னா செல்போன்ன்றதே மொத்தமா மூத்தா போயிடும். விளங்குறோம்ல, கூடுதலா தெரியுதுல. அப்ப இந்த மாதிரி கூடுதல் விளக்க முடியவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னா இந்த திருமறை குர்ஆன் என்பது கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வலக்கத் ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி லின்னாஸி மின் குல்லி மஸலின் வ கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இந்த மனித குலத்திற்கு உண்டான ஒவ்வொரு அனைத்து செய்திகளையும் இதுல நான் தெளிவுபடுத்திட்டேன்றான். மனிதன் அதிகம் தர்க்கம் புரியக்கூடியவனா இருக்கிறான், சிந்திக்க மாட்டேன்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அனைத்தினுடைய எல்லாமே இந்த 114 சூறாக்குள்ள இருக்கு. கியாம நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருமோ எல்லா பிரச்சனைக்கும் உண்டான தீர்வு இந்த 114 சூறாக்குள்ள இருக்கு. அது எல்லாமே இப்ப நமக்கு தெரியாதெல்லாம் பின்னாடி தெரிய வரும். அப்படி நம்புறது ஈமானா? அவங்களை விட உனக்கு கூட தெரியுமோ? என்ன பெரிய அறிவாளியா? தெரியுது, அறிவியல் பூர்வமா அவ்வளவு விஷயங்கள் தெரியுது. எத்தனையோ வசனங்களுக்கு இப்ப உள்ள பிரச்சனைகளுக்கு வசனம் தீர்வு சொல்லுதே. இதுக்கு என்ன விளக்கம்னு அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அது சொல்றாங்க, ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமின்னா என்ன தெரியுமா? உங்களிலிருந்து செவியேற்கக்கூடிய எத்தனையோ பேர் உங்களை விட கூடுதல் பேணுதலுடையவரா இருப்பார்னு அர்த்தம் வைக்கணும். இதுதான் சஹாபாக்களை கேவலப்படுத்துது. அவங்க அளவுக்கு பேணுதல் வர முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்க, அவங்க அளவுக்குலாம் உங்களால பேணுதலா வரவே முடியாது. நீங்க அவங்க ஒரு கையளவுக்கு செய்த இந்த தர்மம் என்பது நீ உகது மலை அளவு தங்கத்தை கொடுத்தால் ஈடாக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, இதுதாங்க கண்ணியப்படுத்துறது. அப்ப எவ்வளவு திட்டம் போட்டு கேவலப்படுத்துறது யாரு? சஹாபாக்களை இந்த சலஃபு என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான் கேவலப்படுத்துகின்றார்கள் என்ற அந்த அடிப்படையை நம்ம புரிய வைக்க வேண்டும். இது குறித்த எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நம்ம கேட்டு தெளிவுபடும். பகிரங்க விவாத அறைவுகளுக்கும் அறைவுகள் இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வரமாட்டாங்க, எல்லாம் ஓட்டம்.
தௌஹீத் ஜமாத்து பகிரங்க அறைகோல் விடுத்து விட்டது. நீ எப்படி சொல்றியோ வா விவாதம் பண்ணுவோம் கூப்பிடுறோம், வர மறுக்கின்றார்கள். அப்ப யார் சத்தியத்துறை விளங்குதா இல்லையா? அப்ப இதை நாம தெளிவுபடுத்தி மக்கள் மத்தியில விவாதம் செய்ய மாநில தலைமையகம் பகிரங்க அறைகோல் விடுத்திருக்கின்றது. ஓடுகின்றார்கள், ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றார்களே ஒழிய இவர்கள் இந்த சத்தியத்துல உண்மையாளர்களாக இருந்தா வரணும், வந்தால் நம்ம இன்னும் உறுதிபூர்வமாக அதை நிரூபிக்க நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓகே. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மாநாடு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தினுடைய தௌஹீத் முழக்க மாநாடு இருக்கின்றது. பிப்ரவரி 2 இதே கீழக்கரையில. அந்த மாநாட்டிற்கு பிறகு இந்த சலஃபு என்ற கொள்கையில் இருக்கக்கூடிய வழிகேடர்களை தோலுரிக்கக்கூடிய விதத்திலான வீரியமான பிரச்சாரம் இன்னும் பல மடங்கு வீரியப்படுத்தி கொண்டு போய் இந்த வழிகேட்டிலிருந்து மக்களை தெளிவுபடுத்தக்கூடிய வேலையை நம்ம செய்ய இருக்கின்றோம் என்பதையும் ஒரு அறிவிப்பாக செய்து சொல்லி முடிக்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.